ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு டே 16. இனி வரக்கூடிய நாட்கள்ல 15 வரை கொஞ்சம் ஸ்லோவாவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருப்போம். டே 16 வந்து கொஞ்சம் அதிகமான தலைப்புகள் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் சாதாரணமா ஒரு நூலகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுல என்ன நூலகம் இருக்கு அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம திருக்குறள் சொன்னோம். அடுத்து 11 கீழ்க்கணக்குகள் பாக்குறோம். அடுத்து பத்தியை படித்து பார்த்து அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வினாக்கள் கேட்பாங்க இல்லையா, அதுல இருந்து சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் பாக்குறதுக்கு முன்னாடி திருக்குறள் பத்தின குறிப்புகள் என்னென்ன நம்ம ஆல்ரெடி முந்தைய வகுப்புகள்ல மொழிபெயர்த்தவர்கள் பார்த்தாச்சு, திருக்குறள் முப்பாலாக பிரிக்கப்பட்டது பார்த்தாச்சு, திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் பார்த்தாச்சு, திருக்குறளின் வேறு பெயர்கள் பார்த்தாச்சு. இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்தவர்கள் மேற்கோள்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இந்த மேற்கோள் பாத்தீங்கன்னா கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில சொல்லியிருப்பாங்க. கபிலர் திருவள்ளுவ மாலையில சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குடும்பம் என்ற சொல்லாகப்பட்டது முதல்ல இடம்பெற்ற நூல் என்றது திருக்குறள் தான். கவிமணி வந்து திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினமே. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினமே. இது யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க. கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி சொன்ன இன்னும் 2 கூற்றுகள் இருக்கு. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. இதுதான் கவிமணி சொன்னதுதான். ஓகேங்களா? கவிமணி சொன்னதுதான். இன்னைக்கு கவிமணி சொன்ன குறிப்புகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். மேற்கோள்கள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேற்கோள்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு நான் எழுதிறேன். திருக்குறளை பத்தின மேற்கோள்கள். ஏன்னா கண்டிப்பா இது கேட்பாங்க. கண்டிப்பா இது கேட்பாங்க. சரிங்களா? முதல் மேற்கோள், செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். செந்தமிழ் செல்வ திருக்குறளை, செந்தமிழ் கவிமணி ஞாபகம் வச்சுக்கோங்க. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே செய்வாய் தினம். இது ஒரு மேற்கோள். இது ஒரு மேற்கோள். நம்ம இந்த மேற்கோள்கள் மட்டும் ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மேற்கோள் அதே கவிமணியார் சொன்னதுதான். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. நெஞ்சமே, நெஞ்சம் இது வந்தாலே யார் சொல்லணும்? கவிமணியார் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் பார்ப்போம். திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் திருக்குறள், சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினு ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனும் ஆக்கமும் எவனோ உயிர்க்கு. என்ன சொல்றாங்க? சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் அளிக்க கூடிய வழி வேறு எதுவுமே இல்லை. வேற என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர, சிறப்பை தரக்கூடியது அறவழிதான், செல்வத்தையும் தரக்கூடியது அறவழிதான், செழிப்பையும் தரக்கூடியது அறவழிதான். அது ஒன்னே ஒண்ணு, என்னது? ஆக்கத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய பொருள் பாருங்க. சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் அளிக்கக்கூடிய வழி வேறு என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. ஏன்னா அறம் தான் முக்கியமான ஒன்று. அறம் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. அறம் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அறத்தை நேர்மையான முறையில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது குறள், அறத்தினவும் காக்கமும் இல்லை அதனை மரத்தின் ஊங்கில்லை கேடு.
அறத்தினவும் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் மூங்கில்லை கேடு. என்ன சொல்றாங்க? அறம், நன்மைகள் விளைநிலமாக இருக்கக்கூடிய, நன்மைகள் விளைநிலமாக இருக்கக்கூடிய அறத்தை போல ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமே எதுவுமே இல்ல. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் எதுவுமே இல்ல. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் எதுவுமே இல்ல. சரிங்களா? ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா இந்த அறத்தை பத்தி தான் சொல்றாங்க. அறத்தை பத்தி தான் மெயினா சொல்றாங்க. அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையான ஒரு விஷயம் கிடையாது. அறநெறியை போற்றாமல், அறநெறியை போற்றாம மறத்தலை காட்டிலும் கேடானது எதுவுமே இல்லை. ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்ல, அறத்தை போற்றாமல் மரத்தை விட கொடியதும் இல்ல. அறம் செய்வதுதான் நன்மை, அதை செய்ய மறப்பது கெடுதி. நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமே இல்ல. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது எதுவுமே இல்ல. அடுத்து பாரு. ஒள்ளும் வகையான், ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். என்ன சொன்னாங்க? நம்மனால முடிஞ்ச வரையும் முடியக்கூடிய வழியில அறச்செயல்களை இடைவிடாம செய்ய வேண்டும், இடைவிடாம செய்ய வேண்டும். அதான் ஒள்ளும் வகையான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். அதான் ஒள்ளும் வகையான் என்று சொல்றாங்க. அதான் என்னது? ஒள்ளும் வகையான். அடுத்து மனத்துக்கண் ஆசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நீரப்பிற. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனத்துக்கண் மாச, தன்னுடைய மனதிற்கு குற்றம் இல்லாதவனாக இருக்கிறது என்றைக்குமே அறம்தான். பிற ஆரவாரத்தன்மை, மத்த எல்லாமே என்னது? ஆரவாரத்தன்மை கொண்டது. தன் மனசிற்கு குற்றம் இல்லாதவனாக இருக்கிறது எல்லாமே அறம்தான். அப்படி இல்லாத எல்லாமே என்னது? ஆரவாரத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஏன்னா நான் இருக்கேன், என்னோட மனசுல குற்றம் இல்லாம இருக்கணும். சரிங்களா? அதுதான் என்னுடைய தூய்மை. அப்படி இல்லாம இருக்கு என்னவா இருக்கும்? ஆரவாரத்தன்மை உடையதாக இருக்கும், நடிப்பாவும் இருக்கும், வேஷமாவும் இருக்கும், மத்தவங்க தெரியறதுக்காக செய்யக்கூடிய ஆடம்பரமா இருக்கும். மனசளவுல, மனத்துக்கண் உன்னுடைய மனசளவுல மாசு என்று சொல்லக்கூடியது குற்றம், குற்றம் இல்லாதவனாக இருப்பது. ஓகேங்களா? சிறந்தது. அது இல்லாம நடிக்கிறது, வாழ்க்கை வேஷம் போடுறது, மற்றவங்க செய்யறதுக்காக செய்யக்கூடிய எல்லாமே என்னது? ஆடம்பரத்தை உடையதாக இருக்கும். அதனாலதான் மன தூய்மையாக இருப்பது மட்டுமே அறம். மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அழுக்காறு அவாவிகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும், சரிங்களா, இழுக்காது இயன்றது அறம். என்னமம் அழுக்காறு அவாவெகுளி, அதாவது அழுக்காறுனா என்னது? பொறாமை. சரிங்களா? பொறாமை. அவா ஆசைப்படுறது, வெகுளி கோவப்படுறது, சினம் கடுஞ்சொல். இந்த மாதிரி 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவது மட்டுமே அறம். அவற்றை கடித்து ஒழுங்குவது மட்டுமே அறம். அழுக்காறு என்று சொல்லக்கூடியது பிறர் ஆக்கம் பொறாமையும், அவா என்று சொல்லக்கூடியது ஆசை, வெகுளி என்று சொல்லக்கூடியது
சினம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நான்குமே இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். இன்னாச்சொல் என்று சொல்லக்கூடியது கடுஞ்சொல். இந்த நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த நாளையுமே இல்லாம வச்சு நடந்துக்கிறது மட்டும்தான் அறம். நாளையுமே இல்லாம வச்சுக்கிறது மட்டும்தான் அறம். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல். அழுக்காறு என்றால் பொறாமை, அவா ஆசை, வெகுளி சினம், இன்னா சொல் கடுமையான சொல். இந்த நான்கு குற்றங்களும் இல்லாமல் வாழ்றது மட்டும்தான் சிறந்த அறமாக கருதப்படுகிறது. பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல், இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாத ஒன்று. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. என்ன சொல்றாங்க, இளைஞராக இருக்கிறவங்க பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாம அறம் செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும். இப்ப கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம்ப்பா அனுப்பிச்சிருவாங்க இல்லையா? அப்படி இருக்கிறது என்னது, இருக்கவே கூடாது. அப்படி இல்லாம நீங்க அறம் செய்ய வேணும். அதுதான் உடல் அழியக்கூடிய காலத்திலையும் நிலையான அழியாத துணையாக இருக்கும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாளை கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின்னும் கூட அழியா புகழை பெற்று தரக்கூடியது. அன்றறிவாம், அன்னே அறிஞ்சுக்கிறணும், அன்னைக்கே அறிஞ்சுக்கிறணும். சரிங்களா? இன்னும் அருமையான குரல் வந்து எப்படின்னா, இன்னும் தெளிவான விளக்கம்னா, முதுமையில பாத்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. முதுமையில பாத்துக்கலாம்னு சித்திக்காம இப்பயே இந்த வயசுல நீ அறத்தை செய்ய வேணும். அந்த அறம் தான் நான் இறக்கும் தருவாயிலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாளை கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துறையை நிற்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. என்ன சொல்றாங்க, அந்த பல்லக்க, சிவிகை என்பது பல்லக்கு, பல்லக்க சுமக்கிறவனும் அதன் மேல் இருந்து ஊர்ந்து செல்லக்கூடிய அவர்களுடைய அறத்தின் பயன் இதுன்னு சொல்ல வேண்டாம். அறவழியில் நடக்கிறவங்க பல்லக்குல உட்கார்ந்து போற மாதிரி போவாங்க. சரிங்களா? அவங்க இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே எளிமையா கருதி பயணத்தை எளிமையா இனிமையா மேற்கொள்வாங்க. தீய வழிக்கு தன்னை ஆட்கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களை போல இன்பத்திலையும் அமைதியா இருக்க முடியாது, துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது. மனப்பக்குவமே இல்லாம வாழ்றதான் பெரிய சுமையாக கருதுறாங்க. சரிங்களா? அறவழியில நடக்கிறவங்க எப்படி இருக்காங்க, பல்லக்குல உட்கார்ந்து செல்றவங்களை போல இருப்பாங்க. பல்லக்குல உட்கார்ந்து செல்வதா இருப்பாங்க. ஆனா தீய விலைக்கு போறவங்க என்ன செய்வாங்க, பல்லக்கை சுமந்து செல்வர்களை போல இருப்பாங்க. பல்லக்கை சுமந்து செல்வர்களை போல இருப்பாங்க. ஓகேங்களா? அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்வர்களைப் போல வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இரண்டையும், சரிங்களா, இன்ப துன்பங்கள் இரண்டையும், சிவிகை என்றால் பல்லக்கு, சிவிகை என்று சொல்லக்கூடியது பல்லக்கு, அது ஒரு வாகனம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சிவிகை என்றது என்னன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு சுமக்கவும் செய்யும், அதே பல்லக்குல உட்கார்ந்து போவாங்க. அதனாலதான் அறவெளியில் நடப்பவர்கள், அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல, சரிங்களா, எளிய வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியமாக கருதி மகிழ்வுடன், சரிங்களா, மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வாங்களாம். மகிழ்வோட பயணத்தை மேற்கொள்வாங்க. அடுத்து
தீயவல்ல சிறவங்க எப்படி தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சோப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கி கொள்ளாமல் மனப்பக்குவமே இல்லாம பெரிய சுமையாக கருதுவாங்க. இந்த குறள் நான் உங்களுக்கு எதுக்கு ஒப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா, பரீட்சை நாள் இருக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் தவறு. நாள் இருக்கு படிச்சுக்கலாம்னு நினைப்பீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. அடுத்து பாருங்க, வீழ்நாள் படா அமை. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல். வீழ்நாள் படா அமை, இந்த படா அமை என்று சொல்லக்கூடியது செயலிசை அளபடை. நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல், இது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேரு இருக்கு, இசைநிலை அளபடை. ஓகேங்களா? என்னது? பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல். வீழ்நான பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நல்ல விஷயமான அறச்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையாகப்பட்டது சீராக அமைத்து தரக்கூடிய கல்லாக அவனுடைய அந்த நற்செயல்களே விளக்கமாக இருக்கு. அவனுடைய அந்த நற்செயல்களே விளக்கமாக இருக்கு. ஒருவன் செய்ய தவறு என்னால், சரிங்களா, ஒருவன் அறம் செய்ய தவறு என்னால் ஏற்படாதவாறு அறத்தை செய்பவனாக இருக்க வேண்டும். அதுவே அவன் உடலோடையும் வாழும் நாளும் வரை பிற வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும். பிற வழியை அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும். அதான் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரக்கூடிய கல்லாக அந்த நற்செயல்களை விளங்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அடுத்து அறத்தான் வருவதே இன்பம், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலர். என்ன சொல்றாங்க? தூய்மையான உள்ளத்தோட நடத்தக்கூடிய அறவழி வாழ்க்கையாகப்பட்டது வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாக இருக்கு. தூய்மையான உள்ளத்துடன் நடத்தக்கூடிய அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழ் எல்லாமே இன்பமானது. அதுக்கு மாறான வழியில வர்றது என்னமே என்னது? துன்பமாகத்தான் இருக்கும். அது புகழாக வராது, புகழாக வராது. இப்ப நேர்மையான முறையில நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, அதைட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்டு கிடைக்குது, அவார்டு கிடைக்குது, என்னென்னமோ செய்யுது, அது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இன்பமான விஷயமா இருக்கும். ஆனா நேர்மை தவறு நீங்க அதை செஞ்சீங்கன்னா இன்பமான விஷயமா இருக்குமா? காலம் முழுமைக்கும் உங்களுக்கு ஒரு பழிச்சொல்லாக உங்களுடைய மனச்சாட்சியை உங்களை குற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அறத்தான் வருவதே என்னது? அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம். மற்றது எல்லாமே அறத்தோடு பொருந்தாமல் வருவது எல்லாக்குமே இன்பம் இல்லாதவையாக இருக்கும். அது மட்டுமல்ல, புகழும் இல்லாதவையாக இருக்கும். தூய்மையான நெஞ்சுடன் நடத்தக்கூடிய அறவழியாகப்பட்டது வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவது மட்டுமே. அதுக்கு நேர்மையான வழி இல்லாமல், அதாவது மாறான வழியில் தவறான வழியில் வருவது புகழும் ஆகாது, இன்பமும் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. ஒண்ணுமே இல்ல, செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் வழி. நல்லவங்க என்னைக்குமே பழி தரக்கூடிய செயல்களை செய்யவே மாட்டாங்க. நல்லவங்க என்னைக்குமே பழி தரக்கூடிய செயல்களை செய்யவே மாட்டாங்க. என்னன்னா, ஒருவன் வாழ்க்கையில முயற்சியை மேற்கொண்டு செய்யக்கூடியது அறம் மட்டுமே. ஒருவன் வாழ்க்கையில் முயற்சியை மேற்கொண்டு செய்யத்தக்கது அறம் மட்டுமே. ஓகேங்களா? அப்படி செய்யாமல் தானா போய் தேவையில்லாத செய்யறது இருந்தா பழிய உண்டாக்கும், பழிய போய் உண்டாக்கும். ஏன்னா ஒருவனுக்கு செய்தலையே முதன்மையாக நல்வினை மட்டும்தான் அவனை வந்து சேரும். சரிங்களா? நல்வினை மட்டும்தான் அவனை வந்து சேரும். உயர்பால் அப்படின்னா பழி. உயர்ப்பா என்னது? பழி. தீவினை, தீவினை தான் உயர்பால். ஓகேங்களா?
பழிக்கத்தக்கவரை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயலில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழை சேர்க்கும். ஒருவருக்கு புகழை சேர்க்கும். ஓகேங்களா? நம்ம இதுவரையும் பாத்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல முக்கியமா எது சொன்னா நேர்மையா இருக்கிறத சொல்றாங்க. நேர்மையா இருக்கிறது மட்டும்தான் சொல்லுது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அறத்தின்பால் செய்ய வேண்டும். இது செஞ்சது கரெக்ட், இது செஞ்சது தப்பு, நம்மளுடைய மனச்சாட்சியே நம்மளை குத்தும். சரிங்களா? நம்ம தவறான வழியில போறோமா, நேர்மையான வழியில போறோமா, எப்படின்றத நம்மள மனச்சாட்சியே சொல்லும். அப்ப அதற்கு ஏற்றாற் போல் நம்ம நடந்துக்கணும். அதற்கு ஏற்றாற் போல நம்ம நடந்துக்கணும். இதுதான். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து பார்க்க போறோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள் வந்து ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்க சிறப்புகள்ல மெயினா நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? நாலடியார் பார்த்தோம். நாலடியார் நாலடியாரை பத்தி என்ன நினைச்சு என்ன படிச்சோம்? 3 பாயிண்ட் தான் முக்கியமானது. 3 பாயிண்ட் தான் முக்கியமானது. நாலடியார்ல சிறப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது நாலடி 400 மற்றும் வேளாண் வேதம். நாலடியாரின் ஆசிரியர்கள் சமண முனிவர்கள். நாலடியாரும் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ் பெற்ற நூல். ஒவ்வொன்றையுமே நான் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே தான் வர்றேன். நாலடியார் ஒரு அறநூல். ஓகேங்களா? நாலடியார் ஒரு அறநூல். அடுத்து இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? இதுலயும் 40 அதிகாரம் இருக்கு, 12 இயல்கள் இருக்கு. நாலடியார்லயும் திருக்குறள் போலவே அறம் பொருள் இன்பம் இருக்கு. அறத்துப்பால்ல 13, பொருட்பால்ல 24, இன்பத்துப்பால்ல 3. சோ அதனாலதான் இத திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் என்று சொல்றாங்க. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் என்று சொல்றாங்க. இந்த நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். வகுத்தவரும் பதுமனார் தான், தொகுத்தவரும் பதுமனார் தான். ஓகேங்களா? வாழ்க்கையினுடைய எளிமையான பொருட்களை ஓமையாக கொண்டு சொல்லக்கூடியதுதான் இந்த நாலடியார். அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்த்தது நான்மணி கடிகை. ஒவ்வொரு நாளும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இரண்டாவதாக நம்ம பார்த்தது நான்மணி கடிகை. ஓகேங்களா? நான்மணிக்கடியை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இதோடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? நாலடியார்ல 400 பாட்டு இருக்கு. சரிங்களா? நாலடியார்ல 400 பாட்டு இருக்கு. இதுல 106 பாடல்கள் இருக்கு. 106ல முதல் 2 கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடியதுன்னா திருமாலை பற்றி பாடியது. ஓகேங்களா? திருமாலை பற்றி பாடியது. இந்த நாலடியார்ல நான்மணி கடிகையில 2 நூட்களுக்கு ஜிஎஃப் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து நம்ம மூன்றாவதா பார்த்தது பழமொழி 400. பழமொழி 400 இதன் ஆசிரியர் முண்டுரை அரையனார். பழமொழி 400 ஆசிரியர் முண்டுரை அரையனார். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியர் இந்த பழமொழி 400 முதுசொல் என்று சொல்றாங்க. தொல்காப்பியர் பழமொழி 400 முதுசொல் என்று சொல்றாங்க. ஏன்னா இதுல ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையுமே ஒரு பழமொழி இருக்கும். ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையுமே இது பழமொழி இருக்கும். அது மட்டுமல்ல, நீதி நூல்கள்லயே திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் என்று சொல்லக்கூடியது இந்த பழமொழி 400 தான். இதுல எத்தனை பாட்டுனா 400 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? 400 பாடல்கள், 34 அதிகாரங்கள். இதுக்கு சிறப்பு பெயர் மூதுரை, முதுமொழி, உலக வசனம். பழமொழி 400க்கு சிறப்பு பெயர்கள் என்னன்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம். அடுத்து நம்ம பார்த்தது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இதுல பாத்தீங்கன்னா 100 பாடல் இருக்கும். ஒவ்வொரு 10மே 10 பாடலா கொடுத்திருப்பாங்க. இதுல ஒவ்வொரு 10மே எப்படி இருக்குன்னா ஆரம்பிக்கிற முதல் பாடல் எப்படின்னா ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கக்கூடிய பாடலாக இருக்கும். ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கக்கூடிய பாடலாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் 500 பாடலை தொகுத்தவரும் அவர்தான். சரிங்களா? முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பெயர் அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பெயர் அறவுரை கோவை. அடுத்து நம்ம 5வதாக பார்த்தது திரிகடுகம். சரிங்களா? திரிகடுகம்.
திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவரை என்ன சொல்றாங்க? செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அது மட்டும் அல்ல, 11 கீழ்கணக்கு நூல்கடிகம், ஏலாதி மற்றும் சிறுபஞ்ச மூலம். திரிகடிகம், ஏலாதி மற்றும் சிறுபஞ்ச மூலம். திரிகடிகம் என்று சொல்லக்கூடியது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணுமே மருந்தால் பெயர் பெற்ற நூல். சரிங்களா? இது மூணுமே, இந்த மூணுக்கு தான் திரிகடிகம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மூன்று திரிகடிகத்தில் இருக்கக்கூடிய மூன்று பாடல்லையுமே மூன்று கருத்துகள் இருக்கும். மூன்று கருத்துகள் இருக்கும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இன்னா 40. சரிங்களா? இன்னா 40 என்ற நூலின் ஆசிரியர் கபிலர். இதுல 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. இதுல மொத்தம் 40 இன்னிசை வெண்பாக்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 வெண்பாக்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 வெண்பாக்கள் உள்ளன. சரி, அடுத்து ஆசிரியர் கபிலர், ஒரு காலம் 4ஆம் நூற்றாண்டு, சைவ சமயத்தை சார்ந்தவர். இது இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பானா என்னப்பா? நம்ம ஏற்கனவே நம்ம பாவகைகள்ல பார்த்தோம். சரிங்களா? 4 அடிகளை பெற்று வரும் 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வரக்கூடியது இன்னிசை வெண்பா. அவ்வளவுதான். சரிங்களா? இது 40 பாடல்களை கொண்டது. ஆனா கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 41 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 41 பாடல்கள் இருக்கு. இதுல மொத்தம் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. சரிங்களா? இன்னா 40ல 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது இனியவை 40. இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதன் சேந்தனார். சரிங்களா? இனியவை 40 பூதன் சேந்தனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் திருவள்ளுவர். சரிங்களா? நாலடியார் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். சரிங்களா? நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். பழமொழி 400 முன்றுரை அறையனார். பழமொழி 400 முன்றுரை அறையனார். முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிளார். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதன் சேந்தனார். இவருடைய பெற்றோர் மதுரை தமிழாசிரியர். இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. இனியவை 40ல 40 பாட்டு இருக்கு. ஆனா இனியவை 40ல 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. சரிங்களா? 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த இனிவை 40லையுமே ஒவ்வொரு பாட்டிலையுமே 3 அல்லது 4 நல்ல கருத்துகள் இனிமையாக கூறப்படும். சரிங்களா? 40 பாட்டு இருக்கா, 124 இணைய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. ஓகேங்களா? இதுல முக்கியமானது இனியவை 40 பெண்ணை இழிவுபடுத்துவது நஞ்சு என கூறக்கூடிய நூல் தான் இந்த இனியவை 40. சரிங்களா? குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. குழவி என்று சொல்லக்கூடியது குழந்தை. குழந்தை நோய் இல்லாமல் வாழ்வது இனிது. ஓகேங்களா? களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, அதாவது பேசணும், அவைக்கு அஞ்சாமல் பேசக்கூடிய கல்வி இனிமையானது. குழவி என்று சொல்லக்கூடியது இங்க எதை சொல்றாங்கன்னா குழந்தைய சொல்றாங்க. குழவி என்று சொல்வது குழந்தை. சரிங்களா? களரும் என்றால் பேசுவது. அவை அஞ்சான் சபைக்கு அஞ்சாமல் பேசக்கூடிய கல்வியினிது. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே. சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்றால் வஞ்சகர். வஞ்சகரை சாராமல் விடுவது நல்லது. புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிது. தன்னுடைய வாயால இனிய சொற்களை பேசுவது மிக மிக நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது சிறு பஞ்ச மூலம். அடுத்து நம்ம பார்க்க போறது சிறு பஞ்ச மூலம். சரிங்களா? சிறு பஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். சிறு பஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். ஓகேங்களா? இவரு மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர். மதுரை தமிழாசிரியருடைய மாக்காயனாரின் மாணவர். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். சரிங்களா? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர்.
அது மட்டுமல்ல, ஏறாதியை இயற்றிய கணித மேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணவர்கள். ஏறாதியை இயற்றிய கணித மேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணவர்கள். ஏன்னா சிறுபஞ்ச மூலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மருந்தால் பெயர்பட்ட நூல்கள் 3 இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா திரிகடிகம், ஏலாதி மற்றும் சிறுபஞ்ச மூலம். திரிகடிகம், ஏலாதி மற்றும் சிறுபஞ்ச மூலம். இப்ப நம்ம இரண்டாவதா பாக்குற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்னது? அதாவது கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி. சரிங்களா? இது எல்லாமே ஒரு வேர், மருந்தால் பெயர்பட்ட நூல் சொல்லுவாங்க. சிறுபஞ்சம் மூலம் வேரால் பெயர்பட்ட நூல். ஓகேங்களா? பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர். அதனாலதான் வேரால் பெயர்பட்ட நூல் என்று சொல்லுவாங்க இந்த சிறுபஞ்ச மூலத்தை. அதிகமான பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய சமண அறக்கருத்துகளும் தான் இந்த சிறுபஞ்ச மூலத்துல இடம்பெற்றிருக்கு. அதிகமான பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலை இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அதான் கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி. இது 5மே 5 வேர்கள். ஏன்னா இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நன்மை தரக்கூடியது, தீமை தரக்கூடியது, நகைப்புக்கு உரியது என்று சொல்லக்கூடிய வகையில வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக உள்ளது. எடுத்துக்காட்டக்கூடியதாக உள்ளது. சரிங்களா? பாருங்க. காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர். ஏலாதியை இயற்றிய கணித மேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணவர்கள். சிறுபஞ்சமூலத்துல எத்தனை பாடல்கள்? 97 வெண்பாக்கள் இருக்கு. எதோட சேர்த்து? கடவுள் வாழ்த்தோட சேர்த்து. முக்கியமான ஒண்ணு, சிறுபஞ்சமூலத்துல கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 97 வெண்பாக்கள் உள்ளன. சரிங்களா? 97 வெண்பாக்கள் உள்ளன. திருப்பஞ்சமூல பாடல் பாருங்க. பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. என்ன சொல்றாங்க? மேதைகள் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். மேதைகள் பிறர் உணர்த்தாமல் தாமே எதையும் உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். இதுல பாத்தீங்கன்னா இதுல இலக்கண குறிப்பும் சொல்லிடுறேன். நிறைய இலக்கண குறிப்பு இருக்கு. அறிவார், வல்லார் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே எதை குறிக்குன்னா வினையாளையும் பெயர்களை குறிக்கக்கூடியது. அறிவார் மற்றும் வல்லார் வினையாளையும் பெயர்கள். பெயர்கள். சரிங்களா? அறிவார், வல்லார். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து நமக்கு இருக்கு பாருங்க, விதையாமை, உரையாமை. இதெல்லாம் எப்படி இருக்குது? விதைத்தல், விதையாமை இருக்குது. உரைத்தல், உரையாமை இருக்குது. இது ரெண்டுமே எதிர்மறை தொழிற்பெயரை குறிக்குது. விதைத்தல் என்றால் தொழிற்பெயர். சரிங்களா? விதையாமை என்றால் எதிர்மறை தொழிற்பெயரை குறிக்குது. எதிர்மறை தொழிற்பெயரை குறிக்குது. ஓகேங்களா? தாவா, அதாவது தாவாதான் வந்திருக்கும். இங்க தா என்ற இறுதி எழுத்து கெட்டுருச்சு. அப்ப தாவா என்ற சொல் எதை குறிக்குதுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்குது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்குது. இன்னும் சொல்ல போனா இது அணிலையும் வந்திருக்கு. ஏன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த சிறுபஞ்சமூலத்தில் இருக்கக்கூடிய பாடல் எடுத்துக்காட்டு ஓமேனி. ஏன்னா ஓம உறவு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமேனி. சரிங்களா? இந்த பாடல் என்னன்னு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க. அதாவது இந்த மேதைகள் அடுத்தவங்க உணர்த்தாமல் தாமே எதையும் உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். தாமே எதையும் உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா
விதையாமை நார்வ வித்து உல. நார்வ என்று சொல்லக்கூடிய பொருள் என்ன? முளைப்ப. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. தாவா என்றால் கெடாமல் இருப்பது. பாருங்க, பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதே மாதிரி நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவர்களோடு வைத்து எண்ணத்தக்கவரை ஆவார்கள். ஏன்னா நன்மை தீமைகளை உணர்ந்தவர். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகள் உள்ளன. அதே மாதிரி பேரையர்களும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. அவ்வளவுதான்ப்பா. சரிங்களா? அடுத்து நம்ம கணித மேதாவியாரும் காரியாசானும் ஒரு சாலை மாணவர்கள். இந்த கணித மேதாவியர் யாரு? ஏலாதியின் ஆசிரியர். ஏலாதியின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவன் என்று சிறப்பயணம் கூறுது. இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் தான். வேறால் பெயர் பெற்ற நூல் என்று சொல்லக்கூடியது சிறுபஞ்ச மூலம். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர். சிறுபஞ்ச மூலத்துல எத்தனை பாடல்கள்? 97 பாடல்கள் இருக்கு. சரிங்களா? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இதுவும் மேற்கோள் தான். சரிங்களா? அடுத்து ஏலாதி. ஏலாதியும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். இந்த ஏலாதி என்ன சொல்றாங்க? தமிழரின் அருமருந்து என்று சொல்றாங்க. ஏலாதிய தமிழருடைய அருமருந்து என்று சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழரின் அருமருந்து என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏலாதி. வேறால் பெயர் பெற்ற நூல் எது? சிறுபஞ்ச மூலம். வேறால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஏலாதியை பத்தி பேசணும்னா இதோடைய ஆசிரியர் கணித மேதாவியார். இவருடைய காலம் கடைச்சங்க காலம். இவருடைய காலம் என்னது? கடைச்சங்க காலம். இந்த ஏழாவதுல எத்தனை பாட்டுனா 81 வெண்பாக்கள் உள்ளன. தமிழுடைய அருமருந்து என்று சொல்லக்கூடியது ஏலாதி. என்னன்னா ஏலாதியில ஏலம் என்ற ஒரு மருந்து பொருளை முதன்மையாக வச்சு லவங்கம், சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறு நாவற்பூ இதாலான மருந்து பொருள் தான் ஏலாதி. இதாலான மருந்து பொருள் தான் ஏலாதி. என்ன சொல்றாங்க? கணித மேதாவியார். இவருடைய காலம் கடைச்சங்க காலம். இவர் இன்னும் நூல் எழுத திணைமானி 150 ஆசிரியரும் இவர் தான். ஓகேங்களா? இவருக்கு சிறப்பு பெயர் கணித மேதாவியார். ஓகேங்களா? பாருங்க, சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தின் கொல்லாமை கொள்கையை ஏலாதியில கூறியிருக்காரு. இதுல என்னன்னா முக்கியமா ஏலம் தான் இதுக்கு முதன்மை பொருளாக இருக்கு. ஏலம் தான் என்னது? ஏலக்கா இருக்கு இல்லையா? இதுதான் முதன்மை பொருளாக இருக்கு. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல் ஏலாதி. தமிழருக்கு அருமருந்து என்று சொல்லக்கூடியது ஏலாதி. ஓகேங்களா? மருந்து உடற்பிணியை போக்குவது போல இந்த நூலுடைய நற்கருத்துகள் கற்பொருளா அறியாமையை அகற்றக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா தமிழ் அருமருந்துன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, மளிகை சரக்குகளால் அழைக்கப்பட நூல் தான் இந்த ஏலாதி. இந்த ஏலாதில 9 என்ற எண்ணை தொண்டு என்று சொன்னவர் தான் கணித மேதாவியார். 9 என்ற எண்ணை தொண்டு என்று சொன்னவர் தான் யாரு? கணித மேனாவியார். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுணித்து. ஏலாதில் உள்ள மேற்கோள்கள். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர்கள். நுண்ணங்கிய நுண்ணறிவு நூல்கள். நுணங்கிய சொல்லக்கூடியது நுண்ணறிவான நூல்கள். ஓகேங்களா? ஓகே, சரி. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிரோடு இணைந்து வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதலை பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில குறிப்பிட்டிருக்காங்க. இது தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியத்திலையும் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூல்லையும் ஏறுகோள் குறித்த செய்திகள் கூறப்பட்டுள்ளன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏறு தழுவலையை பத்தி காப்பியத்துல சிலப்பதிகாரத்திலையும் சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இலக்கண நூல் என்று சொல்லக்கூடிய புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க.
ஓகேங்களா. ஏறுதழுவல் பற்ற சிற்றிலக்கியத்திலையும் சொல்லியிருக்காங்க, பள்ளி இலக்கியத்திலையும் குறிப்பு இருக்கு. அடுத்து எருதுகட்டி என்னும் மாடு தழுதல் நிகழ்வை கண்ணுடையமன் பள்ளு பதிவு செஞ்சிருக்கு. எருதுகட்டி என்னும் மாடு தழுதல் நிகழ்வை கண்ணுடையமன் பள்ளு பதிவு செஞ்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப ஏறுதழுவல் பத்தி பார்க்கிறோம். ஏறுதழுவல் பத்திர செய்திகள் எதெல்லாம் இருக்கு? சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில இருக்கு, கலித்தொகையில முல்லைக்கழில இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரத்துல இருக்கு, இலக்கண நூல்ல புறப்பொருள் வெண்பா மாலையில இருக்கு. ஓகேங்களா. புறப்பொருள் வெண்பா மாலையில இருக்கு. அடுத்து சிற்றிலக்கியத்திலையும் எதுல சொல்றாங்கன்னா பள்ளு அப்படின்னு இலக்கியத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதுல இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க பாருங்க. ஏறுகோல் பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். ஓகேங்களா. அடுத்து ஏறுதல் பற்றி குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கிய நூல் எது? கலித்தொகையில முல்லைக்கழில குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். கண்ணுடையமன் பள்ளு எந்த நூல் வகையை சார்ந்தது? பள்ளு அப்படின்னாலே சிற்றிலக்கியம் தான். ஓகேங்களா. பள்ளு என்றாலே சிற்றிலக்கியம் தான். ஏன்னா சிற்றிலக்கியத்துக்கு கீழே குற்றால குறவஞ்சி, தூது, உலா, பிள்ளைத்தமிழ் இது எல்லாமே வரும். அப்ப இந்த கண்ணுடையமன் பள்ளு எதுல இருக்குது? சிற்றிலக்கியத்துல இருக்கு. ஆப்ஷன் பி ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து நம்ம பார்க்க போது ரசிகமணி டி கே சிதம்பரம். சரிங்களா. ரசிகமணி டி கே சிதம்பரம் இவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. இவரை பத்தின விஷயங்கள் ஒன்னொன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சீவை தாமோதரனை பத்தி பார்த்தோம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனை பத்தி பார்த்தோம், ஆபிரகாம் பண்டிதரை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா ரசிகமணி டி கே சிதம்பரனார். சரிங்களா. இவரை பத்தின விஷயங்களும் நிறைய இருக்கு. ஏன்னா வட்ட தொட்டி என்று சொல்லுவாங்க இல்லையா, அதை நடத்தியவர் தான் இவர். சரிங்களா. ஏன்னா தமிழ்ல எல்லாமே இருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்ல எல்லாமே இருக்கு. தமிழுடைய கவைச்சுவைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. தமிழால அறிவியல் மட்டுமல்ல எல்லா இயல்களையுமே கற்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ரசிகமணி டி கே சிதம்பரனார். இவரு தன்னுடைய இலக்கிய ரசிக தன்மையால தமிழுக்கும் சரி தமிழருக்கும் சரி புத்துணர்வு ஊட்டக்கூடியவர். இவர் தன்னுடைய வீட்டு கூடத்திலேயே வட்ட வடிவமா ஒரு தொட்டி கட்டில் வச்சிருவார். அந்த தொட்டிக்கட்டுல வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு கூட்டம் கூட்டுவாராம். அந்த கூட்டத்துல இவர் அதிகமா எதை பத்தி பேச, இலக்கியத்தை பத்தி பேசுவாரு. சரிங்களா. இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசுவாரு. அதனாலதான் அந்த அமைப்புக்கு வட்டத்தொற்றி அப்படின்னு ஒரு பேரே வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா டி கே சிதம்பரனா என்ன செய்யணும், இலக்கியத்துடைய நயங்களை சொல்ல சொல்ல கூடுதலுக்கு எல்லாருமே தன்னைய மறந்தே இலக்கியத்தை ரொம்ப லயித்து போயிருவாங்களாம். நம்ம எப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்து மயங்கி போறோமோ அதே மாதிரி இவர் இலக்கியத்தோட தன்மைகளை சொல்ல சொல்ல அங்க உள்ள கூட்டத்துல வந்தவங்க எல்லாருமே மறந்து மெய் மறந்து போய் உட்கார்ந்துருப்பாங்களாம். ஏன்னா தமிழின் இனிமை என்பது மட்டும்தான் அவங்களுடைய மனசுல நிறைஞ்சு இருக்குமா. வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட்டு தமிழ் இன்பத்திலேயே மூழ்கிட்டாரு இந்த டி கே சிதம்பரனார். ஓகேங்களா. இவரு தமிழ் இசை, தமிழ் இலக்கியம், தமிழ் கலைகள் இது எல்லாத்திலையுமே மேன்மையும் சுவையையும் தனித்தன்மையோட எடுத்து சொன்னவர். சரிங்களா. அது மட்டுமல்ல, அவர் எழுதிய கடிதங்கள்லையும் அதை பற்றி வியந்து எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி வியந்து எழுதிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசிகமணி டி கே சிதம்பரனாரை பத்திர முக்கியமான குறிப்புகள் 3 தான். என்னன்னா தமிழ்ல எல்லாமே இருக்கு. தமிழ்ல எல்லாமே இருக்கு. தமிழோட கவிச்சுவைக்கு எதுவும் ஈடும் இல்லை, இணையும் இல்லை. தமிழால அறிவியல் மட்டுமல்ல அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று சொன்னவர் டி கே சிதம்பரனார். இவர் வட்டத்தொட்டு என்ற அமைப்பை நடத்துறாரு. எப்ப? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நடத்துவாரு. அதுல இலக்கியத்தை பத்தின அதிகமான குறிப்புகள் மக்களிடையே வெளிப்படுத்துவாரு. மக்களும் அவருடைய இலக்கிய தமிழை கேட்டு மெய்மறந்து உட்காருவாங்களாம். சரிங்களா. ஏன்னா இவர் இதய ஒளி, கம்பர் யார் இந்த நூல்களையும் சரி, முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் இதுக்கு உரையும் எழுதியிருக்காரு. அது மட்டுமல்ல அவருடைய இலக்கிய நுகர்வு கடலோட சில அலைகள் சொல்லலாம். சரிங்களா. சென்னை மாநில மேலவையில உறுப்பினராக இருந்திருக்காரு. அறநிலையத்துறையில ஆணையராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை, இணையும் இல்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையுமே கற்க முடியும் என்று சான்றுகோல எடுத்து சொன்னவர் ரசிகமணி டி கே சிதம்பரனார். இவரு தம்முடைய இலக்கிய ரசிக தன்மையால
தமிழுக்கும் சரி தமிழருக்கும் சரி புத்துணர்வை ஊட்டக்கூடியவர். இவருடைய வீட்டு கூடத்துல ஒரு வட்ட வடிவமான தொட்டி கட்டி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு கூட்டம் கூட்டுவாராம். அதுல அவர் அதிகமான பேச்சு இலக்கியத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாரு. அப்படி வந்த சொல்லுதான் வட்ட தொட்டி. ஓகேங்களா. இவரு வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்துல திளைப்பதையே அதிகமா விரும்பினாரு. அது மட்டுமல்ல, இதய ஒளி, கம்பர் யார் இந்த நூல்களும் சரி, முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் இந்த நூல்களுக்கு உரையும் எழுதினாரு. அவருடைய இலக்கிய நுகர்வு கடல் வந்து சில அலைகள்னு சொல்லலாம். சென்னை மாநில மேலவையில உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு, அறநிலையத்துறையில ஆணையராகவும் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே, இதுதான் சான்றோர் சித்திரத்துல டி கே சிதம்பரம் பத்தின குறிப்புகள். நம்ம ஆபிரகாம் பண்டிதரை பத்தி பார்த்தாச்சு, சி.வை. தாமோதரனார் பத்தி பார்த்தாச்சு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பத்தி பார்த்தாச்சு, ஆபிரகாம் பண்டிதரை பத்தி பார்த்தாச்சு. ஓகேங்களா. அவங்கள பத்தி கூட ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கூட கொடுத்துடலாம். சரிங்களா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாத்தீங்கன்னா புலமை கதிரவன் என்ற பெயரால் சிறப்பிக்கக்கூடியவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்ற பெயரால் சிறப்பிக்கக்கூடியவர் தான் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஏன்னா இவர் என்ன பண்ணுவாரு, தமிழ் அறிஞர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிவத்திறந்து கட்டுறாரு. அது மட்டுமல்ல, திருவாவூதுரை மடத்துல சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணியை விசாக பெருமாள் இவங்க கிட்ட பூக்கள் தோறும் சென்று தேனுண்டு மண்டு போல பாடம் கத்துக்கிட்டாரு. இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் தான் இவருடைய பெருமையை உணர்த்தக்கூடிய நூலாக இருந்துச்சு. யாருக்கு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருக்கு. ஓகேங்களா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருக்கு. அதனாலதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொன்னாங்கன்னா, புலமை கதிரவன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவர். அது மட்டுமல்ல, தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் என்ற பெயருக்கு உரியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. அடுத்து, தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்ற போற்றப்படுபவர் ஆபிரகாம் பண்டிதர். நான் ரீகேப் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே வரேன், இதுவரை எடுத்ததில்ல. ஏன்னா நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதனால டக்கு டக்குன்னு அந்த ரீகேப் மட்டும் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஸ்டைலா நான் வைக்கல. சரிங்களா. புலமை கதிரவன் என்றால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்றால் ஆபிரகாம் பண்டிதர். ஓகேங்களா. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்றால் ஆபிரகாம் பண்டிதர். ஓகேங்களா. அடுத்து ஜி போ பத்தி பார்த்தோம், அது நாளை கூட ரீகேப் கொடுக்குறேன். சரி, அடுத்து பாருங்க. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுது. உலக அளவுல தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்ற பெயரை கூடியது கன்னிமாரா நூலகம். இது எங்க இருக்குன்னா சென்னை எழும்பூர்ல இருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது என்னன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஓகேங்களா. கல்கத்தாவுல 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழுது. எது? தேசிய நூலகம் வந்து ஆவண காப்பக நூலகமாகவும் திகழுது. அது மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கக்கூடியது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகேங்களா. தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் என்று சொல்லக்கூடியது, சரிங்களா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் என்று சொல்லக்கூடியது முதல் பொது நூலகம் என்று சொல்லக்கூடியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஓகேங்களா. இப்ப எல்லா நூலகத்தை பத்தியுமே ஒரு பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன வினாக்கள் கேட்கிறாங்கன்னு பாருங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொன்னாங்க. சரிங்களா. உலக அளவிலேயே தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம். இந்த கன்னிமாரா நூலகம் எங்க இருக்கு? சென்னை எழும்பூர்ல இருக்கு. இந்த கன்னிமாரா நூலகம் எங்க இருக்குன்னா சென்னை எழும்பூர்ல இருக்கு. இத பத்தின முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னிமாரா நூலகம் 1896 தொடங்கப்பட்டுச்சு. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த மைய நூலகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1896.
இது மைய நூலகமாகவும் கருதப்படுது. சரிங்களா? இது உண்மையிலேயே இன்னும் சொல்லப்போனா இந்திய நாட்டோட களஞ்சிய நூலகங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. இதுல 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்கு. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன. 6 லட்சத்திற்கும் நூல்கள் உள்ளன. எதுல? கன்னிமரா நூலகத்துல. ஏன்னா இந்த தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த இந்தியாவில் வெளியிடப்படக்கூடிய புத்தகங்களா இருக்கட்டும், நாளிதழ்களா இருக்கட்டும், பருவ இதழா இருக்கட்டும், இதோட ஒரு படி இங்க வந்து பாதுகாக்கப்படுறாங்க. இது 3ஆம் தளத்துல. சரிங்களா? இந்த நூலகத்தோட 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது. கன்னிமரா நூலகத்தோட 3வது ஃப்ளோர்ல மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது. ஓகேங்களா? சோ கன்னிமரா நூலகத்துல பத்தின குறிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னிமரா நூலகம் 1896ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று சொல்றாங்க. ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெயரைக்குரியது என்னது? தஞ்சை சரஸ்வதி உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு 1953. ஓகேங்களா? இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. ஏன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று சொல்லக்கூடியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். என்னன்னா இது வந்து 1122 இருந்து இயங்கி வருது. கிபி 1122 இருந்து இயங்கி வருது. அது மட்டுமல்ல, இங்க தமிழ், தெலுங்கு, எல்லா ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் இருக்கு. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு. இதுல இதுல வந்து இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல 1703 சுவடியில் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி இருக்கு. சரிங்களா? அது மட்டுமல்ல, பிரெஞ்சு ஆசிரியரால் எழுதப்பட்ட சாமுத்திரிகா என்ற அரிய நூலும் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு 1476 காகிதச்சுவடி எழுதப்பட்ட சமஸ்கிருத நூலும் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல இருக்கு. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா? இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு நூலகத்துல பத்தின குறிப்புகள் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. டெய்லி இனிமே நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருக்க. அதிகமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அதிகமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். லைக் பண்ணுங்க, வாட்ச் பண்றதை நிப்பாட்டிடாதீங்க, கண்டினியூ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு வினாக்கள் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கண்டென்ட்ல இருந்தும் கண்டிப்பா ஒவ்வொரு வினாக்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க முக்கியமா பார்த்தது பாத்தீங்கன்னா நூலகத்தை பத்தி பார்த்திருக்கீங்க. நூலகத்தை பத்தி பார்த்திருக்கீங்க. அடுத்து அரண் வலியுறுத்தல் அதிகாரம். சரிங்களா? திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் பார்த்திருக்கீங்க. அதுல எந்த ஒரு வித்தியாசமான சொல்லுனா சிவிகை. சிவிகை என்றால் பல்லக்கு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். மீண்டும் நாளை வகுப்புல சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.